he is very reserved. அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா நிறைய பேசுவாங்க நிறைய பேசுவாங்க எப்படி இருக்கீங்க என்ன சீன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கிட்னாப்பிங் சீன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு கத்தி இங்க வச்சேன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் விஜய் சார் தான் வர போறேன் வருவாங்க இல்லையா சொன்னேன் எதுக்கு செலக்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது ரியலைஸ் ஆக நான் ரீரிலீஸ்க்கு வந்தேன் அப்போ அந்த மாதிரி கிரேஸ் தான் இப்பவுமே இருக்கு நான் அந்த டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ராஜா ராணி படம் இல்லையா ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா அந்த ரோலுக்கு உன்னை கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் பர்சனலி எனக்கு நடிச்சது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் நினைச்சேன் ஓகே இவர் தான் பர்ஃபெக்ட் மேட்ச். நம்ம ஸ்டார்டிங் ஆங்கரிங் தீப்தி கிட்ட இருந்து வந்துடும். ஸோ அப்போ ஒரு மீடியா இன்ட்ரெஸ்ட்ல உள்ள வந்துட்டோம். சடனா ஒரு மூவிக்குன்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவி அப்படின்னா நடிக்கணும், பெரிய பெரிய கேமராஸ் இருக்கும், கிரவுண்ட் பெருசா இருக்கும், அந்த ஒரு பேனிக் கண்டிப்பா இருக்கும். வீட்லயுமே வந்து ஏதாவது சொல்லுவாங்கல்ல சினிமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா? இல்ல ஆக்சுவலா மலையாளம் ஆக்சுவலா என்ன வந்து அந்த டைரக்டர் வந்து மலையாளி லிங்கசாமி ப்ரொடக்ஷன் எல்லாமே நோன் நேம் தான். அப்புறம் எதுவுமே பிளஸ் எப்பவுமே இந்த கூட யாராவது அம்மா அப்பா எப்பவுமே இருக்காங்க எப்பவுமே. சோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. சின்ன பொண்ணா இருப்பீங்களா அந்த டைம்ல? ரொம்ப சின்ன பொண்ணு. எப்படி இருந்தது அந்த என்விரான்மெண்ட்? மூவி ஃபர்ஸ்ட் நம்ம மூவி பண்றது அதுவுமே வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ் தான் ஃபுல்லா, பட்டாளம் ஃபுல்லா ஸ்கூல் மெமரிஸ் ஞாபகப்படுத்தும். டீமும் ஒரு வைபான ஜாலியான டீம். எப்படி இருந்தது அந்த டைம்ல? நான் ஆக்சுவலா வந்து சிலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஐயோ சிலெக்ட் ஆயிட்டா அந்த மாதிரி இருந்தேன். ஏன் சிலெக்ட் ஆயேன்? ஏன்னா அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து அந்த லாங்குவேஜ் எல்லாமே இது பண்ணணும். அதெல்லாம் நான் சொன்னேன் எதுக்கு சிலெக்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது ரியலைஸ் ஆக ஆடிஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி. சிலெக்ட் ஆயிட்டப்போ எனக்கு நல்ல நர்வஸா இருந்தேன். ஸோ நான் சொன்னேன் ஓகே ஃபைன். அப்போ நான் அது முன்னாடியே ஸ்கிரிப்ட் டயலாக்ஸ் எனக்கு முன்னாடியே எனக்கு கொடுக்கணும். நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி நான் அது பண்ணேன் பட்டாளம். அதுக்கப்புறம் கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன். கம்ஃபர்டபிள். ஆமா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் நமக்கு ஈஸியா இருக்கும், வே தெரிஞ்சிரும்ல. ஆமா. திருப்பி பேக் ஏஆர் முருகாஸோட ஆபீஷியல் டைரக்ஷன் ப்ராஜெக்ட் தளபதி விஜய் அவர்கள் கூடிய. ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் சாருக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கக்கூடிய ஒரு மூவினா துப்பாக்கி மூவி. தளபதி விஜய் அப்படின்னா துப்பாக்கி அப்படிங்கிறது ஞாபகம். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க சிஸ்டரா இருக்கீங்க. சிஸ்டரா ஒரு பண்ண ஒரு ரோல். உங்களை வச்சு நிறைய கேம்லாம் ஆடுவாரு. செகண்ட் ஹாஃப்லாம் ரிஸ்க் எல்லாம் எடுப்பாங்க. அந்த சீன் எல்லாமே வந்து இன்னும் மைண்ட்குள்ள இருக்கு. சோ அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் விஜய் சார் மீட் பண்ணும்போது நான் ஆக்சுவலா கொஞ்சம் நர்வஸ். ஆனா அது வந்து அப்புறம் நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தேன். பிகாஸ் அவரு ரொம்ப வந்து பேசுவாரு. அவரு அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தட் ஹி இஸ் வெரி ரிசர்வ்ட். அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா நிறைய பேசுவாங்க எப்படி இருக்கீங்க என்ன சீன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்புறம் அந்த கிட்னாப்பிங் சீன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு சந்தோஷ் சிவன் சார் அந்த கேமராமேன். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இப்ப பயப்படணும், கத்தி வைக்க போறேன், கத்தி இங்க வச்சேன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் விஜய் சார் தான் வர போறேன் வருவாங்க இல்லையா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அவன் நான் சொன்னேன் எப்படி உங்களோட ஹீரோ என்ன காப்பாத்துக்கு ஏன் வரல, நான் பயப்பட மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும், விஜய் உங்களோட ஹீரோ தானே, விஜய் சார் ஹீரோ. அப்போ அவரு என்னோட சிஸ்டரை காப்பாத்து வரும் இல்லையா, வருவார் இல்ல, அதுக்கு எதுக்கு பயப்படணும்? இல்ல நீங்க சீன்ல பயப்படணும் சார், டைரக்டர் சார் சொல்லி கொடுக்கு பயப்படணும் சும்மா நடிக்க. உங்களோட எவ்வளவு பெரிய ஹீரோ இருக்கு, ஏன் எதுக்கு பயப்படணும், நான் ஃபேமிலி மெம்பர் இருக்கேன், எதுக்கு தங்கச்சினா அண்ணன் வந்து காப்பாத்தும், அது நான் எதுக்கு பயப்படணும்.
அந்த மாதிரி நான் Question கேட்டேன். was correct. அப்போ சந்தோஷ் சார் டிரெக்டர் சொல்லி கொடுங்க, பயப்படணும்னா பயப்படணும். Extra question கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஜாலியா பண்ணா நாட்டி மூமெண்ட்ஸ் தான். நாட்டி மூமெண்ட்ஸ் தான். அப்புறம் டாக் இருந்தது, டாகோட இன்டராக்ஷன் இருந்தது. அவர் கூட ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டாகோட இன்டராக்ஷன். நீங்க பிஹைண்ட் தி ஸ்கின் நீங்க விஜய் சார்ல என்ன பேசிப்பீங்கன்னா, ஆன் ஸ்கிரீன்ல எல்லாம் நீங்க சண்டை போடுறது, சிஸ்டர்ஸ் எல்லாமே சண்டை போடுறது வீட்ல, கார்ல அந்த அவருக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போவாங்கல்ல, அந்த விஜய் சார் மேரேஜுக்கு போகும்போது ஒரு ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நாட்டியா இருந்தது. பிஹைண்ட் தி சீன் எப்படி நீங்க இருப்பீங்க? பிஹைண்ட் தி சீன் அவரு எல்லாமே ஒரு ஜாலி செட் தான். அப்புறம் விஜய் சாரோட அது ஃபைட் எல்லாமே பண்ணும்போது நம்ம ஆக்சுவலா பார்த்துட்டு இருக்கோம் எப்படி பண்ற அவரு பண்ணும்போது எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆக போன படம். ஆனா நான் திருப்பி எனக்கு ஆக்சுவலா செலக்ட் ஆகும்போது அந்த ஃபீலிங் வந்திருக்கு, எதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் விஜய் சார், சந்தோஷ் சிவன் சார், முருகதாஸ் சார், அதில் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதுக்கு எடுத்திருக்கேன். கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா அந்த அசோசியேட் டைரக்டர் சொன்னாங்க நான் இல்லைன்னா இட்ஸ் ஓகே நீங்க பண்ணு. எனக்கு தெரியாது என்ன எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் இதுல, அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் கான்ஃபிடன்ஸ் தந்தாச்சு அந்த டைரக்டர் சார். அப்புறம் எனக்கு அந்த பண்ணும் போது எனக்கு அந்த லெவல் பார்த்து எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். அதோட ஹிந்தி வெர்ஷன் அது அந்த டைம்ல கூட அவரு நமக்கு தெரியும் இது ஹிந்தில எடுக்க போறேன், ரீமேக் பண்ண போறேன். அக்ஷகுமார் ஃபர்ஸ்ட் முருகதாஸ் சார் சொன்னாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் பண்ணுவாங்க, அப்புறம் ஹிந்தி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல ஷூட்ல அந்த மும்பைல இவர் எல்லாரும் வந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் ஆஃப் ஹிந்தி ப்ரொடியூசர் அம்ருத்லால் ஷஹா வந்து ஷூட்டிங் எல்லாம் பார்ப்பாங்க, ஸ்பாட்டுக்கு வருவாங்க. ஓகே அவர் வந்து அது ஷூட் எப்படி பண்றது எல்லாமே முருகதாஸ் சாரோட டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ வி நோ இது ரிலீஸ்க்கு அப்புறம் இது ஹிந்தி பண்ண போறேன். ஸோ இந்த எல்லாமே பிளானிங் இருக்கு. ஸோ அதுக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் கூட என்னோட ஒரு கசின் இருக்கு சிங்கப்பூர்ல, அவங்க ஃபோன் பண்ணி 3 days நான் டிக்கெட்டுக்கு போயிட்டேன். 3 days எனக்கு ஃபர்ஸ்ட் 3 days டிக்கெட்டே கிடைக்கல. என்னோட மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் சேலம்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து பார்த்தேன், அவ்வளோ இது க்ரௌட் இருக்கு, கிடைக்க மாட்ட டிக்கெட். ஓனருக்கு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் சேர் எல்லாம் போட்டுருப்பாங்க, பிளாஸ்டிக் சேர் வேற எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிளாஸ்டிக் சேர் போட்டு தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி கிரேஸ் இருந்தது அந்த டைம்ல. ஐ திங்க் 100 crores ஏதாமே அந்த டைம்ல தான் ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. 75 days ஓடிட்டு இருக்கேன். ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் விஜய் சாரோட கரியர். இன்னும் கூட நான் ரீரிலீஸ்க்கு வந்தேன், அப்போ அந்த மாதிரி கிரேஸ் தான் இப்பவுமே இருக்கு. யூனோ நான் அந்த டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சோ அந்த இது ரீரிலீஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நம்ம ரியலைஸ் பண்ணிப்போ ஸ்டார்டம் அந்த யூனோ அந்த ஃபீல் தான் இருந்தேன் ரீரிலீஸ்க்கும். அந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து பாத்தீங்கல்ல, மூவி பார்த்து முடிச்சுட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க, விஜய் சாரோட சிஸ்டர் இப்ப கூட பண்ணாங்க. இப்ப கூட ஐடென்டிஃபை பண்ணாங்க. நான் ரீரிலீஸ்க்கு போகும்போது கூட பண்ணாங்க. இப்ப மால்ல போகும்போது எப்பவுமே வந்து போட்டோ எடுப்பாங்க. சில டைம்ல நான் சொன்னேன் எனக்கு தெரியல அப்படியா, ஏன்னா நான் வேற படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது ஒரு அவருக்கு ஒரு எனக்கு டிஸ்டர்பன்ஸ், அவருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பப்ளிக்கு. தெரியாது அப்படியா, நான் அப்படி இருக்கேன், ஓ தேங்க்யூ அந்த மாதிரி. சில டைம்ல நான் போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மூவிஸ் பெருசா வரல அப்படிங்கிற பட்சத்துல அது எதனால சினிமா விட்டு கொஞ்சம் கேப் எடுத்தது, என்ன ரீசன்? அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா வந்து அதுக்கு அந்த டச் அதுக்கப்புறம் இல்ல. நான் வந்து என்னோட நான் திருப்பி பூனேக்கு தான் போனேன். ஸோ அது ஒரு லிங்க் கட் ஆயிடுச்சு. ஒரு
ஆக்சுவலா நடிக்கணும் அந்த மாதிரி நான் வரல. ஸோ அந்த ஒரு அதுக்கப்புறம் ஒரு லிங்க் இது கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆக்சுவலா அட்லீஸ்ட் சார் வந்து ஒரு வாட்டி நான் வரும்போது அட்லீஸ்ட் சார் சொன்னாங்க, ஆர்யா இந்த ஒரு ராஜா ராணி படம் இல்லையா, அப்போ அட்லியோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த படத்துல ராஜா ராணியில ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரோலுக்கு உன்னை கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நான் மீட் பண்ணேன், வரும்போது நான் மீட் பண்ணேன். ஆர்யா சாரோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ராஜா ராணியில ராஜா ராணி நஸ்ரியா மேமோட ரோலுக்கு உங்களை. ஓகே சோ ஃபர்ஸ்ட் டாக் அவரு இது பேசினாங்க என்கிட்ட. ஆனா அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ராஜா ராணி ஜஸ்ட் எழுதிட்டு இருக்கேன் ரைட்டிங் டைம். சோ அந்த டைம்ல கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், அது நஸ்ரியா ஃபைனலைஸ் பண்ணேன். அப்ப நான் நஸ்ரியா எனக்கு தெரியும், அந்த கேரளாவில் ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நஸ்ரியா வந்தவ நான் ஆக்சுவலி நஸ்ரியா என்ன கியூட் ஃபேஸா இருக்கேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அப்புறம் நேரம் வந்த மூவி இங்க கூட ரொம்ப ஹிட் ஆயிருக்கு, சூப்பரா ஓடிச்சு. சோ என்ன பண்ணாலும் அவருதான் கரெக்ட் இதுக்கு மேட்ச். சோ ஐ டிடன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் தட் பிகாஸ் பர்சனலி எனக்கு நஸ்ரியா ரொம்ப பிடிக்கும். சோ நான் நினைச்சேன் ஓகே இவர்தான் பெர்ஃபெக்ட் மேட்ச். சோ அவர் கண்டிப்பா அவர்தான் எடுப்பாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ஓகே, இப்போ படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கல, அந்த ஒரு ஹெசிடேட் ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்ததா? இல்லையே ஆக்சுவலா. நான் ஆக்சுவலி எப்பவுமே எனக்கு என்ன இவட எழுதி இருக்கோ அது எப்பவுமே வருவாங்க, பிலீவ் பண்றது இல்லையா? அது என்ன உங்களுக்கு வேண்டி அது உங்களுக்கு வேண்டிதான், அது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகாது. யாருக்கு ஒரு என்ன ஆயாலும் இஃப் யூ ஆர் மென்ட் ஃபார் இட் உங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் என்னோட ஆட்டிடியூட். கிரேட் மேம்.